iPhone 13 Pro Max. ஸோ இந்த ஃபோனுக்கு ஒரிஜினல் டிஸ்பிளே என்ன ப்ரைஸ் வரும்னு சொல்லி நிறைய பேர் கொஸ்டின்ஸில் கேட்டிருந்தாங்க. ஒரு கஸ்டமர் நம்ம கடை கூட வந்திருக்கிறாரு, ஒரு டிஸ்பிளே மாற்றணும்னு சொல்லி வந்திருந்தார். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். iPhone 13க்கு எவ்வளோ டிஸ்பிளே வரும்னு சொல்லி நான் ரேட் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ iPhone 13 Pro Maxக்கு என்ன ப்ரைஸ் வரும்னு சொல்லி ஒரு கஸ்டமர் கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கான ஆன்சர் நான் அவருக்கு கொடுத்துட்டேன், ப்ளஸ் அவருக்கு டிஸ்பிளே கூட நான் மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ அந்த கஸ்டமர் வந்து இன்றைக்கி தான் வந்தார். நேற்று கேட்டிருந்தாரு டிஸ்பிளேயோட ப்ரைஸு, இன்றைக்கி வந்திருந்தார். நான் டிஸ்பிளே மாற்றிருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஃபோன் தான் அது. இதுக்கு தான் நான் டிஸ்பிளே மாற்றி கொடுத்துட்டேன். ஸோ நம்ம கடைக்கு வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு நம்பரில் எடுத்து எனக்கு கால் பண்ணி எனக்கு கேட்டு வந்தார். ஸோ அவருக்கு நான் வந்து டிஸ்பிளே மாற்றி கொடுத்துட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? இப்போ இந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே என்ன ப்ரைஸ்க்கு நான் மாற்றி கொடுத்தேன், ப்ளஸ் வந்து இந்த எங்கே போய் நீங்கள் வாங்குறது, இந்த டிஸ்பிளேக்கு என்ன ப்ரைஸ் வரும்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிற இன்ஃபர்மேஷன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிதான் நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். வாங்க லேட் பண்ண வீடியோவை ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃபோனுக்கு டிஸ்பிளேயோட ப்ரைஸ் என்ன வரும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சிக்கலாம். சரியா? அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சிக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 டைப்பில் வந்து டிஸ்பிளே அவைலபிளாக இருக்குது. 2 டைப்னாக்கா அது என்னென்ன டைப் கேட்டிங்கனாக்கா, நம்பர் 1 குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டிஸ்பிளே சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டினாக்கா ஒரிஜினல் இல்லாமல் எல்இடி டிஸ்பிளேலேயே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டிஸ்பிளே நல்ல குவாலிட்டி, சேம் ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரிஜினல் டிஸ்பிளே கிடையாது, ஃபர்ஸ்ட் காப்பி டிஸ்பிளே சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து பக்காவாக இருக்கும். நீங்கள் மாற்றினா டூப்ளிகேட் மாற்றின மாதிரி ஃபீல் இருக்கவே இருக்காது, ஒரிஜினல் மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரிஜினலுக்கு முன்னாடி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கும். ஆனால் இருக்கிறதுலே வந்து பெஸ்ட் குவாலிட்டினாக்கா ஃபர்ஸ்ட் குவாலிட்டினாக்கா இந்த குவாலிட்டி தான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். இதை விட கம்மியான பட்ஜெட்லேயும் நிறைய டிஸ்பிளேலாம் வருது. ஆனால் அந்த டிஸ்பிளே பற்றி நான் பேசவே இல்லை. இதில் வந்து ஒரிஜினல் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மட்டும் தான் நான் பேசிட்டு இருக்கேன். சரி, இப்போ இன்னொன்று குவாலிட்டி என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஒரிஜினல் குவாலிட்டி. ஒரிஜினலாக உங்கள் ஃபோன் வாங்கும்போது நீங்கள் என்ன டிஸ்பிளே யூஸ் பண்ணுறீங்களோ அதே டிஸ்பிளே தான் வரும். 100% ஒரிஜினல் டிஸ்பிளே ஒன்று வரும், ப்ளஸ் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டிஸ்பிளே வரும். இந்த 2 டிஸ்பிளே வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்கும். சரியா? அதே மாதிரி இந்த டிஸ்பிளேயோட ப்ரைஸ் என்னது அதுதான் நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரிஜினல் டிஸ்பிளேயோட ப்ரைஸ் வந்து கம்பெனி விசாரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் சொல்கிற ரேட்டுக்கும் அந்த கம்பெனியில் சொல்கிற ரேட்டுக்கு வந்து கம்பேரிசன் நீங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துக்கோங்க. சரி? ஏன்னு கேட்டிங்கனாக்கா, நான் சொல்கிற ப்ரைஸுக்கும் ப்ளஸ் இந்த கம்பெனியில் சொல்கிற ப்ரைஸுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். சரியா? இந்த ஒரிஜினல் டிஸ்பிளேயோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 14,500 வரும். 14,500 ரூபாய்க்கு வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே கிடைக்கும். அதுவும் 100% ஒரிஜினல். நீங்கள் வந்து ஃபோன் வாங்கும்போது என்ன கிளாரிட்டி இருந்ததோ அதே கிளாரிட்டி வந்துடும். அதே மாதிரி வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே வரும். டூப்ளிகேட் டிஸ்பிளே கிடையாது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டிஸ்பிளே கிடையாது. ஒரிஜினல் டிஸ்பிளே 14,500 ருபீஸ்க்கு உங்களுக்கு வந்து வந்துடும், 100% ஒரிஜினல். சரியா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டிஸ்பிளேயோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 8,500 ருபீஸில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டிஸ்பிளே வந்துடும். 8,500னாக்கா 8,500 ரூபாயில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டிஸ்பிளே உங்களுக்கு வந்துடும். சரியா? ஒரிஜினல் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14,500, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டிஸ்பிளே வந்து 8,500 ருபீஸ். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 டிஸ்பிளேமே எங்கே போய் நம்ம வாங்குறது, இதுதான் நீங்கள் மெயினாக பார்த்துட்டு இருக்கீங்க வீடியோ. சரியா? கண்டிப்பாக நான் அதுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்கேன். நீங்கள் எங்கேயுமே போத்தவில்லை கேஸ். இந்த டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கடையிலே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுச்சுனாக்கா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் நம்பர் சேவ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் வந்து யார் நம்பர் கேட்டீங்கன்னாக்கா என்னோட நம்பர் தான், யாருமே எடுக்க மாட்டாங்க, நான் படிப்பேன். இந்த நம்பர் வந்து என்னோட பர்சனல் நம்பர். சரியா? உங்களுக்கு தேவைப்படுச்சுனாக்கா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி எனக்கு கால் பண்ணி கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் கூட பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பேன். இந்த டிஸ்பிளே உங்களுக்கு தேவைப்படுச்சுனாக்கா எனக்கு கால் பண்ணி வாங்க. நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா சென்னையில் வந்து புழல் ஜெயிலுக்கு ஆப்போசிட்டே நம்ம இருக்குது. நம்ம கடையோட அட்ரஸ் கூட நான் ஃபுல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி லொக்கேஷன் கூட நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு நேரம் நம்ம கடைக்கே விசிட் பண்ணிடலாம். என்னோட விசிட்டிங் கார்டு கூட நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன். நம்ம கடையோட நேம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஸ்மார்ட் ஃபோன் சொல்யூஷன். சரியா கைஸ்? நம்ம கடை வந்து சென்னையில் தான் இருக்குது, புழல் ஜெயிலுக்கு அப்படியே ஆப்போசிட் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, இப்போ நம்ம சென்னை லோக்கலில் இருந்தால் கண்டிப்பாக உங்கள் கடைக்கு விசிட் பண்ணுவோம். நம்ம வந்து இப்போ அவுட் சைடில் இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து கேள்வி கேட்பீங்க. அதுக்கான ஆன்சர் கூட நம்மக்கிட்ட இருக்குது கைஸ். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, ஒன்று நீங்கள் வந்து உங்களோட ஃபோன் வந்து கொரியர் மூலிமா நம்ம கடை அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொரியர்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவில் என்ன கொரியர் இருக்கோ அந்த கொரியர் மூலிமா நீங்கள் வந்து ஃபோன் பக்காவாக பேக் பண்ணிட்டு ப்ரோ சீரீஸில் போடணும். ப்ரோனாக்கா கொரியரில் ப்ரோ சீரீஸ்னு வரும். நீங்கள் செல்ஃபோன்லாம் கொஞ்சம் சேஃபாக சென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ப்ரோ சீரீஸில் கொரியர் மூலிமா நம்ம கடை அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கடை அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணிங்கனாக்கா அந்த ஃபோன் நம்ம கடைக்கு வந்துடும். நம்ம வந்து பக்காவாக ஃபோன் வந்து கட்டிட்டு செக் பண்ணிட்டு புது டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணிட்டு பக்காவாக பேக் பண்ணிட்டு மறுநாள் இங்கேருந்து உங்களுக்கு வந்து உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா,
நீங்கள் வந்து டிஸ்பிளே மட்டும் நம்ம கிட்ட வந்து வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து பேமெண்ட் மட்டும் நம்ம இந்த நம்பர் கொடுத்த நம்பருக்கு வந்து பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட அட்ரஸ் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த டிஸ்பிளே வந்து பக்காவாக செக் பண்ணிட்டு பக்காவாக பேக் பண்ணிட்டு பர்ஃபெக்டாக பேக் பண்ணிட்டு ப்ரோ சீரிஸில் உங்கள் அட்ரஸ்க்கு நம்ம இங்கே வந்து சென்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, இப்போ நம்ம வந்து டிஸ்பிளே மட்டும் வாங்கினா நம்ம எப்படி வந்து பேக் பண்ணிட்டு நம்ம எப்படி டிஸ்பிளே மாட்ட சொல்லி கண்டிப்பாக நீங்கள் கேள்வி கேட்பீங்க. உங்கள் ஏரியாவில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருன்னா தெரிஞ்சவங்க கடை வச்சுருந்தா அவங்ககிட்ட நீங்கள் வந்து பேசிக்கணும். இல்லைன்னு உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் தெரிஞ்ச கடை யாருன்னா இருந்தாங்கனாக்கா அவங்ககிட்ட நீங்கள் சொல்லணும், இந்த மாதிரி டிஸ்பிளே நம்மளுக்கு வந்துட்டுருக்கு, நீங்கள் பேக் பண்ணி தருவீங்களா சார் ஒரு கேட்டுக்கணும். அவங்க ஓகே சொன்னாங்கனாக்கா நீங்கள் அப்போ நம்மகிட்ட வந்து டிஸ்பிளே வாங்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைனாக்கா நீங்கள் வந்து கொரியர் கூட பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து நம்ம கடைக்கு நேரில் கூட வரலாம். நீங்கள் நம்ம கடைக்கு நேரில் வந்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து மாற்றி கொடுத்துருவோம். டிஸ்பிளே வந்து சர்வீஸ் சார்ஜ் ஆட் பண்ணவே மாட்டோம். டிஸ்பிளேயோட ப்ரைஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுங்க. நம்ம வந்து ஃப்ரீயாகவே சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 or 2 ஹவரில் பக்காவாக ஃபோன் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாடல் மட்டும் கிடையாது, ஐஃபோன் எந்த மாடல்னாலும் நம்மகிட்ட டிஸ்பிளே அவைலபிளாக இருக்குது. எல்லாத்துக்குமே நான் டிஸ்பிளேயோட ரேட் சொன்னேனாக்கா கண்டிப்பாக நானும் கன்ஃபியூஸ் ஆகும், நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிருங்க. சரியா? ஸோ அதனால் உங்களுக்கு தேவைப்படுச்சுனாக்கா நம்ம கடைக்கு நீங்கள் நேரில் கூட விசிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து கொரியரில் கூட அனுப்பிடலாம். இல்லை இங்கே டிஸ்பிளே மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. எல்லா ஆப்ஷன்ஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த சேனல். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க மறுபடியும் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.